பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வளர்ச்சியில் அனுதினமும் நாம் எவ்வாறு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்ப்போம். 24 மணி நேரத்தில் முதல் மணி நேரத்தை நாம் ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதில் வெகுவாய் மகிமைப்படுவார். அவரை துதித்து, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி காலை நேரத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மளை முழுமையாய் அபிஷேகித்து அந்த நாளுக்கான கிருபை, வரம், பலன் எல்லாவற்றையும் கொடுக்க ஆவலாய் நம்முடைய மத்தியில கடந்து வருவார். முதலாவதாக நம் கர்த்தரை தவறாமல் வணங்குவதில் உறுதியாக இருக்க வேண்டும். முதலில் கடவுளை தேட வேண்டும் என்று ஏசாயா 58:2 சொல்லப்பட்டிருக்கு. இடைவிடாமல் ஜெபியுங்கள், எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா வகையான ஜெப வேண்டுதல்களோடும் ஆவியில் ஜெபியுங்கள் என்று நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும், கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். கர்த்தர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 28:13. நம்மை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றும் பொழுது நாம் கண்டிப்பாக இயேசுவின் சீடர்களாய் ஊழியம் செய்வோம். அவருக்கு முன்பாக பரிசுத்தத்திலும் நீதியிலும் வாழுங்கள். லூக்கா 1:75 சொல்லுகிறது. பொருத்தனைகளை நிறைவேற்றுங்கள் என சங்கீதம் 61:8 சொல்லுகிறது. ஒரு மனம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். ஒரு மன ஆவியோடு கூட நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அப்போஸ்தலர் 2:46. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 17:11. அன்பானவர்களே, வேத வசனத்தை ஜெபித்தால் மட்டும் போதாது. நாம் உட்கார்ந்து ஒரு மணி நேரம் செலவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்களில் இந்த வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. வேத வசனங்கள் நம்மை முற்றிலும் தேறினவர்களாகவும் நற்கிரியை செய்ய திராணி உள்ளவர்களாகவும் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் நமக்கு வேத வசனம் தான் மிகவும் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவனை கொடுக்கிறது, ஜீவனான இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வேத வசனத்தை நம்ம கண்டிப்பா நம்ம அனுதினமும் வாசிக்கிறோம். அது ஒண்ணு மாத்திரம்தான் நம்ம சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.